வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் அகத்திய முனிவரின் கமண்டலத்தில் இருந்த காவிரி நீரை விநாயகப் பெருமான் விடுவித்ததை அறிந்தோம். இனி முன்பொரு காலத்தில் அபஜத் என்ற மன்னன் தன் மனைவி குணவதியோடு நல்லாட்சி நடத்தி வந்தான். அவள் கடவுள்களின் மீது அளவு கடந்த பக்தியும் நல்ல குணமும் கொண்டவள். ஆனால் அவர்களுக்கு ஏனோ குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. இதனால் மனமருந்திய அவர்கள் காட்டில் தங்கியிருந்த வைசபாயன மகிரிஷியை சந்திக்க சென்றனர். தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக மன்னனுக்கு குறையிருப்பதை அறிந்தார். ஆனாலும் அதை அவர்களிடம் கூறாமல் உன் மனைவிக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்தார். மேலும் நதி கடலில் கலக்கும் இடத்திற்கு மேற்கே ஒரு வனம் இருக்கின்றது. அங்கே உன் மனைவியோடு சென்று யாகங்களை செய்து 4 மாதங்களுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து உன் நாட்டிற்கு செல். நிச்சயம் உனக்கு புத்திரன் பிறப்பான் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார். முனிவர் கூறிய இடத்திற்கு தன் மனைவியோடு சென்ற மன்னன் அங்கே பிரம்மதேவன் மற்றும் சரஸ்வதி யாகம் செய்து கொண்டிருப்பதை கண்டான். அவர்களுக்கு அருகில் அமர்ந்து பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். நாட்கள் கடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் சரஸ்வதி தேவிக்கு தன் கணவருடன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசை எழுந்தது. அதனால் பிரம்மனின் மடியில் வந்து படுத்தாள். அவளது ஆசையை பிரம்மன் அறிந்தாலும் யாகம் நடக்கும் இடத்தில் ஒன்றாக இருப்பது தவறு என நினைத்தார். ஆனாலும் சரஸ்வதியின் ஸ்பரிசமும் அவளது உடலில் இருந்து வெளிப்பட்ட மனமும் அவரை ஒரு நிமிடம் நிலைகுலைய செய்தது. ஆனால் அதற்குள் சரஸ்வதி தேவி மனக்கட்டுப்பாடு கொண்டு அதற்கு தடை விதித்தாள். அங்கே இருந்தால் ஏதும் விபரீதம் ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணி மற்ற தேவர்கள் யாகம் நடக்கும் இடத்திற்கு சென்று விட்டாள். பிரம்மதேவரும் அற்ப சுகத்திற்காக தன்னுடைய தவத்தை கெடுத்து கொள்ள விரும்பவில்லை. எனவே குளத்திற்கு சென்று குளித்துவிட்டு வரலாம் என்று எண்ணி குளத்திற்கு சென்றார். அங்கே காமம் மேலிட்டதால் அவரது உடம்பில் இருந்த சுக்கிலமானது வெளிப்பட்டு குளத்து நீரில் கலந்தது. அவர் நன்றாக குளித்துவிட்டு யாகத்தில் மீண்டும் ஈடுபட்டார். அன்று பௌர்ணமி தினம் என்பதால் மன்னனின் மனைவி குணவதி அதே குளத்தில் நீராட சென்றாள். அங்கு பிரம்மா தான் விட்ட சுகிலமானது அவளது உடலில் கலந்தது. 4 மாதங்கள் யாகங்களை முடித்துவிட்டு மன்னனும் அவனது மனைவியும் நாடு திரும்பினர். சில மாதங்களிலேயே அவள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவனுக்கு கணன் என பெயரிட்டு பாசத்தோடு வளர்த்து வந்தாள். அவன் சிறு வயதிலேயே அசகாய சூரனாக இருந்தான். அவன் ஒரு நாள் உதயமான சந்திரனையே பிடித்து விட்டான். மற்றொரு நாள் மதம் கொண்ட யானையை தனியாளாக அடக்கினான். கணன் வலிமையில் மட்டுமல்ல நல்ல குணங்களிலும் சிறந்தவன். அவனுக்கு சிவனை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதால் தன்னுடைய ஆசையை தன் தந்தையிடம் தெரிவித்தான். அவருடைய சம்மதத்தின் பேரில் கானகம் சென்று சிவபெருமானை குறித்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி 1000 வருடங்கள் தவம் செய்தான். ஆனால் என்ன நடந்தது என்பதனை நாளை அறிவோம்.